அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்கள் அதிகாரிகளால் சந்திக்கும் அனுபவம் என்ன என்பது குறித்து கோவை அன்னூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஓடைகள் எல்லாம் தூர் வராமல் இருக்கிறது, அதெல்லாம் சுணக்கம் காட்டுறாங்க. இன்னும் வரைக்கும் பெட்டிஷன் கொடுத்து பல நாட்கள் ஆகியும் இன்னும் அது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காமலாம் இருக்காங்க. ஃபண்ட் இல்லைங்கிறாங்க. மீறி உடனே நம்ம சிஎம் செல்லுக்கே இங்கே வேலை நடக்கலன்னு சொல்லி சிஎம் செல்லு பெட்டிஷன் போட்டாலும் அங்கேருந்து உடனே இவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க, இவங்க பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பட் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாச்சு அந்த ஒரு ஃபைல் மட்டும் மூவ் ஆகாமே இருக்குது இன்ன வரைக்கும். என் மகன் ஆதார் கார்டுக்காக ஒரு தடவை நான் தாலுக்கா ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். போகும்போது இந்த மாதிரி கூட்டமெல்லாம் நிறையா இருக்குது, இந்த மாதிரி லேட் பண்ணுறாங்க. உங்ககிட்ட மனுக்கள்லாம் அதிகாரி வாங்குறப்ப மரியாதையாக நடந்துக்கிறாங்களா? ஒரு சில டைம் ஒரு சில கூட்டம் அவங்க நெரிசல் இருக்கும்போது ஒரு மாதிரியாக பேசுவாங்க. ஒரு டைமில் நல்லா இதாக ஜாலியாக பேசுவாங்க. ஒவ்வொரு நேரமும் டைமுக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்படி மாறி பேசிக்கிறாங்க. இப்போ நம்ம கொடுக்குறோம், நானே நிறைய கொடுத்துருக்கேன். கொடுத்து அதுக்கு இப்போ சரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது. அரசுகளுக்கு கொடுக்குறாங்க. தாலுக்கா ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், மற்ற அரசு நிர்வாகிகள்கிட்ட என்னை கேட்குறதுக்கு சரியாக பதில் சொல்கிறாங்க. அந்த வேலையும் உடனே முடியுது. முதல்ல மாதிரி இல்லை. இப்போ முன்னாடி எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது? முதல்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னெல்லாம் ஒரு பட்டாவுக்கே போனாலும் மாத கணக்கில் ஆகும். அப்புறம் போய் தாலுக்கா ஆஃபீஸில் போய் பேசின்னு. இப்போ அப்படி இல்லை. ஒரு மனு போச்சுன்னா, பதிவாகி போச்சுனாலே உடனே ஆன்லைனில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. இது இத்தனை நாள். அரசு அலுவலகங்களில் சந்திக்கும் அனுபவம் குறித்து கோவை அன்னூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.